நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே. இந்த பிடிபி சேனலில் இந்த அம்சத்திலே நாராயணனுடைய திருநாமம், நாராயணனுடைய நாமம் என்ன அப்படி நாரத மகானுடைய சிறப்பை விளக்கமாக சொன்னோம். புண்ணியமான நாமத்தை சொன்னோம். அதுக்கடுத்து வாசிகனுடைய திருப்பெருமை பால்கடசரத்தில் என்னன்னு இந்த பிடிபி சேனலில் சொன்னோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவியுடைய சிறப்பு பூமி சரத்தில் என்ன செய்கிறான்னு அவர் அனுப்புகிறாரு. அவர் மேலே உட்காந்துருந்து அனுப்புனாரு. அந்த அம்மா வந்து செல்வ கலாச்சாரத்தை உலகத்தில் தந்துட்டுருக்கா. அதுக்கடுத்து பூதேவி அமைச்சாரு. அவள் வந்து உலகத்தில் வந்து பல கனிகளையும் செடிகளையும் கொடிகளையும் மலர்களை தந்தா. அதுக்கடுத்து மூதேவி அமைச்சாரு. உறக்கத்தினுடைய சிறப்பு என்ன, அவரோட உறக்கத்தினுடைய சிறப்பு மற்ற எதுவும் கொடுக்க மாட்டா, உறக்க ஆரோக்கியமாக கொடுக்குறது அப்படி ஒரு சிறப்பு கொடுத்தா. அதுக்கடுத்து யார் வரான்னு பார்த்தீங்கன்னா இவ யாரு, ஸ்ரீ தருத்திர தேவி. பார்த்துங்க புரியல. இது வரைக்கும் உலகத்தில் நீங்கள் எவ்வளோ வீடியோ பார்த்துருக்கீங்க, எவ்வளோ போயிருப்பீங்க, எவ்வளோ சாமிகளை சொல்லியிருப்பாங்க, எத்தனையோ தோஷம் சொல்லியிருப்பாங்க, எத்தனையோ நீங்கள் நிகர் பார்த்துருப்பீங்க. இவ தான் தருத்திர தேவி. நல்லா பாருங்க. இவ கையில் என்ன வச்சிருக்கா? சங்கு இருக்கு, சக்கரை இருக்கு, தூணை இருக்கு, கத்தி இருக்கு. இது அம்பாளுடைய அனுகிரகத்தில் இதனுடைய குடும்பத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்தினா. இவ தான் தரித்திரியம். தரித்திரியம்னா என்ன? அது பொல்லாதவும் சாதாரண ஆள் நடிக்காத. சனீஸ்வரம் பகவானோட 10 மடங்கு இவ அதிகம். சனீஸ்வரன் 1 மடங்கு தான். நீங்க சொல்லுங்க, சனீஸ்வரன் முடிச்சிருக்கான், 7.5 சனியை முடிச்சிருக்கான், அதை பிடிச்சேன் அதை பிடி எத்தனையும் சொல்லலாம். இவகிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. இவன் நெத்தியில பார்த்தீங்களா நாராயணனுடைய திருநாமம், நெத்தியில பார்த்தீங்களா சிவபெருமான் திருவிபதி. இவளை ரெண்டுமே இவ கேட்டு இருக்கும். இவளை யாரும் ஒன்றும் தெளிய முடியாது. அப்பேற்பட்ட வல்லமுடைய இவதான். இவ பேர் தருத்திரியம், ஸ்ரீ தருத்திர தேவி. தரித்திரன்னு சொல்ல, இவ பேருடைய உண்மையான பேர் வந்து தரித்திர தேவி. இந்த பிடிபி சேனலிலே இது வரைக்கும் எத்தனையோ பேர் பார்த்துருப்பீங்க. இந்த நிகழ்வை இங்கே பார்த்துருக்கவே முடியாது. அதனால தான் ஒரு இதுலேயும் அம்மா எடுத்து இதெல்லாம் காலத்தில் அழியாது இப்பேற்பட்ட ஒரு வல்லமையை சொல்லுது. இவன் என்ன சொல்றான்? பகவான் இந்த தரித்திர தேவி பகவான் இது சம்பந்தம் கிடையாது. இது ஆதிசக்தி இந்த சுரூபத்தை கொடு அப்படின்னா, இது ஆதிசக்தியுடைய சுரூபம். பகவானுடைய சுரூபம் இவங்களோட முடியுது. இவன் என்ன பண்றோம்? ஆதிசக்தி ஸ்ரீ தருத்திர தேவியே, ஸ்ரீ தருத்திர தேவியே, இந்த தரணியிலே நீ பெரியவளே, ஸ்ரீ தருத்திர தேவியே, இந்த தரணியிலே நீ பெரியவளே, ஸ்ரீ தருத்திர தேவியே, 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 ஸ்ரீ தருத்திர தேவியே, இந்த தரணியிலே நீ பெரியவளே, நீ பெரியவளே, ஸ்ரீ தருத்திர தேவியே, ஆண்டியை அரசனாகுவாய், அரசனை ஆண்டி ஆகுவாய், அரசனை ஆண்டியாகுவாய், ஆண்டியை அரசனாகுவாய், துன்பம் என்னும் தேரினே நீ பவனி வருவாளே, துன்பம் என்னும் தேரினிலே இவள் பவனி வருவாளே, துயரமும் தருவாளே, துயரமும் தருவாளே, சொல்லி அழுவவ மனதினிலே, சொல்லி அழுவவ மனதினிலே, எதனை நீக நடகுதே, எதனை நீக நடகுதே, தடுக்கவே வேண்டும் தாயே, இதை தடுக்கவே வேண்டும் தாயே, துயர் இல்லா மானிடனை காதிடுவாயே, நீ துயர் இல்லா மானிடனை காதிடுவாயே, தாயே தீ தருத்திர தேவியே, இந்த தரணியிலே நீ பெரியவளே, இந்த தரணியிலே நீ பெரியவளே, இந்த தரணியிலே நீ
ஓம் ஜி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே. பெரியவளான என்னன்னா பெரியவளான என்னன்னா ஒரு தெய்வ சக்தியுடைய சிறப்புல இருக்கும்போது அங்க சுத்தமா இருக்கணுன்றா. தீட்டு இருக்கக்கூடாது, திடக்கூடாது, சுத்தம் இருக்காது, எச்சப்படக்கூடாது. இப்படி ஒரு சுத்தபத்தமான இடத்துல நான் வரமாட்டேன். அங்க 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 எனக்கு வேலை இல்லை. பிடிக்கிறது என்னென்ன தீமை செயலு அங்கெல்லாம் நிறுத்திட்டு என்ன நீச்சகம் இந்த மாதிரி நிகர இடத்துலலாம் நான் உள்ள பூந்துருவேன் அப்படின்னு அப்படி அம்மா சொல்றா. அது மாதிரி அதனால பாருங்க, ஒருத்தன் வாழ்க்கை ஃபுல்லாவே துன்பமாவே இருக்கும், நிம்மதி இருக்காது. அந்த நிகர் கொடுக்கப்பட்டது. அதனாலதான் இந்த திருநாமம் நெத்தியிலே நாமமும் நீரும் இவகிட்ட யாரும் எதிர்க்க முடியாது. சங்கு வச்சிருக்கா, சக்கரை வச்சிருக்கா, பகவான் நாராயணமூர்த்தியோ சிவபெருமானியோ இவருடைய சிறப்பை தடுக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வல்லமுடையவதான் தருத்திர தேவி. அதான் அகஸ்தியர் கேட்பாரு, உனக்கு என்னப்பா வேணும்னு அகஸ்தியரை கேட்கிறாரு. சிவபெருமான எனக்கு தருத்திரியத்தை கொடுங்க சாமி அப்படின்னு. உத்தராசமணி மாலை உடம்புல போட்டவே தருத்திரியம் கொடுத்துருவா. சுத்தபத்தம் இருக்கணும். பாயில படுக்கிறது, இந்த பூணூல் எதுக்கு நான் மணியெல்லாம் போடலை. அதெல்லாம் போட்டால் நீச்சமா இருக்கணும். ஒருத்தர் தொடக்கூடாது, கொல்லக்கூடாது. நிகர உலகத்துல 108 கெட்ட தொழில் ஒரே ஒரு தொழில் நல்ல தொழில். 108 வேதம் சொல்லல, அத்தனை தொழிலையும் அங்க இத்தனை இடத்துல இருப்பான். அதனால நான் அதான் சொல்றேன். இது விளக்கமா உங்களுடைய எடுத்து சொல்லணும்னா, ஒரு மனிதனை இவ தொடாத இருக்க கொடுத்தார். பகவான் சனீஸ்வர பகவானாலும் விட்டுருவாரு, இவ விட மாட்டான். சுத்தபத்தமா இருக்கிற இடத்துல இவ இருப்பா. இவ சரித்திரி விட அவ்வளவு பெரிய சக்தி உடையவோ. இவ்வளவு அந்த மாதிரி இடத்துல வந்து உன்னை கோடீஸ்வரன் உனக்கு புண்ணியம் எல்லாமே கொடுக்க வேண்டிய சக்தி. அரசனை ஆண்டி ஆக்குவா, ஆண்டி அரசனை ஆக்கக்கூடிய சக்தி உடையவதான் இந்த தருத்திர தேவி அப்படின்ற அம்பாளுடைய அனுகிரகத்துல இந்த பிடிபி சேனலை நல்லா பாருங்க. இந்த தருத்திரை நிறுத்திய நாமத்தை பாருங்க, விபதியை பாருங்க, கையில சூளத்தை பாருங்க, சங்க பாருங்க, சக்கரம் பாருங்க, கத்திய பாருங்க, இவருடைய அலங்காரத்தை பாருங்க, எப்படி உடைய சைன் போட்டிருக்காங்க, மூக்குத்தியை பாருங்க. ஏற்பட்ட ஒரு வல்லமுடைய இந்த தருத்திர தேவியை இந்த பிடிபி சேனலிலே எடுத்துரைக்க ரொம்ப பெருமைப்பட்டிருக்கும். இவருடைய சிதைகளை பார்த்து இப்படின்னு விளக்கத்தை பாருங்க. எதை வேணாலும் நீங்க பாருங்க, பார்த்துருக்கீங்க. அப்ப பார்க்கும்போது அங்க உங்களுக்கு தரித்திரம் தான் இழுத்துட்டு போகும். இவருடைய சிறப்பை பாருங்க, உங்க தரித்திரம் விலகிட்டு போகும். அப்பேற்பட்ட வல்லமையுடைய தரித்திர தேவியினுடைய சிறப்பை இந்த பிடிபி சேனலே சொல்லியிருக்கும். ஓம் ஜி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்